பிரியன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆட்சி அமைக்கும் அளவுக்கு மெஜாரிட்டி இல்லாத சூழல்ல விஜய் முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளா நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க? இல்லை, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அவர் ஏற்கனவே விக்ரவாண்டியில் அவர் கட்சி ஆரம்பித்த போதே சொன்ன விஷயம் என்னென்னா, நம்மளை நம்பி கூட்டணி கட்சிகள் வந்தால் அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்ற விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டார். ஸோ ப்ரீ போலில் அவரை நம்பி யாரும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அவர் என்ன மாதிரியான ஓட்டுகள் வாங்குவார்ன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்ததுனால யாருமே அவர் கூட கூட்டணி போகிறதுக்கு ரெடியாக இல்லை. சரி, அவர் ப்ரூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் போகலான்ற மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், தனக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, 107 இடங்கள் வாங்கிட்டார். ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாமே பெரும்பாலும் திமுக அதிமுக பிரின்சிபலாக அந்த தாவேக்காவை எதிர்த்து போட்டி போட்டதுனால அவங்க போகிறதுக்கு, அவங்கள்லேருந்து யாரும் போகிறதுக்கான ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பாஜகவும் போக மாட்டாங்க, பாஜகவும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொள்கை ரீதியான பாஜகவோட ஆதரவை அவர் கோர மாட்டார்ன்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, ஒரே ஒரு உறுப்பினர் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த சூழலில் திமுக கூட்டணி கட்சிகள் அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகள் இதிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா அதில் முதல்ல நிற்கிறது காங்கிரஸ் தான். ஆமாம், அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்காவை க்ளோரிஃபை பண்ணாங்க, தாவேக்காவை ரொம்ப அதோட புகழெல்லாம் பாடியிருந்தாங்க. அதனால் அவங்க அது பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இல்லை மாணிக் தாக்கூர் ஆகட்டும், ஈவன் ராகுல் காந்தியே பேசினார் விஜய்கிட்டலாம் சொன்னாங்க, இருக்கலாம் பேசி. இடங்களாகவும் 5 இடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தான் கூட்டணி கட்சியில் 5 இடங்கள் வச்சு, அது 5 இடங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா நேற்று ராகுல் போட்ட ஒரு ட்வீட் தான் முக்கியமான ட்வீட்டு. அதில் ஒரு விஜயை பாராட்டுறது, இளைஞர்கள் ஓட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு எல்லாம், அதெல்லாம் சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த பேரால் 3வது பேரால் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ்காரர்கள் தொண்டர்கள்லாம் உடைச்சாங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி. விஜய்க்கு நன்றி சொல்ல வேண்டிய ட்வீட்டில் காங்கிரஸ்காரங்க உடைச்சாங்கன்னா அப்போ காங்கிரஸ்காரங்க யாருக்கு உடைச்சாங்க? அந்த கேள்வி வருது இல்லை. நீங்கள் காங்கிரஸ்காரங்க உழைச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற கூட்டணிக்காக, அதுக்கு வெற்றிக்காக உழைத்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நன்றின்னு தனியான நீங்கள் போடணும் ட்விட்டர். அது அப்படி அண்டர்ஸ்டுட் தானே? அது அண்டர்ஸ்டுட் கிடையாது. அது விஜயோட போடும்போது உங்கள் காங்கிரஸ்காரங்க உள்ளடி வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு அவங்க உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க சார். காங்கிரஸ் ஓட்டெல்லாம் மாறல திமுகவுக்கு, திமுக ஓட்டும் காங்கிரஸுக்கு போச்சா தெரியாது. இந்த தோல்விக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு காரணம். காங்கிரஸ் உள்ளடி பார்த்துருக்காங்க. காங்கிரஸோட இது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் மைனாரிட்டி ஓட்டுகள் ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், மைனாரிட்டி ஓட்டுகள் ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதனால் காங்கிரஸ் ஏற்கனவே உள்ளடி வேலை பார்த்ததோட அதோட இண்டிகேஷன் தான் ராகுல் காந்தியோட ட்வீட் இது போட்டது. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பரப்புரையின் போது தமிழ்நாட்டை முற்றும் முதலுமா அவர் புறக்கணிக்கல சார். பரப்புரைக்கு வந்தாரு, திமுக கூட்டணி தான் வெல்லும்னாரு, 200 தொகுதிகளில் வெற்றி பெறும்னாரு, மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்லாம் பேசினார்ல. அப்ப அது பொய்ன்ற மாதிரி ஆயிராதா? அது பொய் இல்லை சார், அது அரசியலில் இன்னொரு வேஷம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க முன்னாடியே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க சார். ராகுல் காந்தி முன்னாடியே டிசைட் பண்ணிட்டார். அவங்க திமுக கூட்டணியோட ஒரு இமேஜை டேமேஜ் பண்ணதே காங்கிரஸ் தான் சார். இந்த அளவுக்கு டேமேஜ் ஆனதுக்கு முதல் காரணம் அவங்க தான், காங்கிரஸ் தான். இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் அவங்க தான். ஒழுங்காக நான் திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போங்கன்னு அந்த ஆங்கிளில் பேசவே இல்லை. அது அடக்கமாக உள்ளே இருந்து செஞ்சுருக்கலாம், அந்த ப்ரெஷரை உள்ளே இருந்து அப்ளை பண்ணியிருக்கலாம், கூட்டணிக்கு டேமேஜ் ஆகாத அப்ளை பண்ணியிருக்கலாம். எல்லாம் அவருக்கு எடுத்தார். அடுத்து திருமாவளவன் அவர் பங்குக்கு கொஞ்சம் பண்ணார், பல விஷயங்கள் பண்ணாங்க வச்சுக்கோங்க. இதனால கூட்டணியோட ஓட்டு திமுகவுக்கும், திமுகவோட ஓட்டு கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. எல்லாமே விஜய்க்கு பக்கம் போயிட்டு தான் உண்மை. அதை விஜய் வாங்கிட்டார். இல்லை சார், இப்போ கார்த்திக் சிதம்பரம் எம்பி போன்றவர்கள் சொல்றாங்கல்ல, இது ஒன்றும் நெருக்கடியில் உருவாக்கப்பட்ட கூட்டணியா அப்படி நீங்க சொல்ற மாதிரி இடங்கள் அடிப்படையில் நெருக்கடியை உருவாக்கி அந்த நெருக்கடியின் அடிப்படையில் கூட்டணியில் ஒன்றும் தொடரல. தேசிய தலைமை எம்பிக்களை எல்லாம் கூப்பிட்டு, நிர்வாகிகளை கூப்பிட்டு கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் முடிவு செய்துதான் நாங்கள் தொடர்ந்தோம், அது ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லை அப்படின்றது தெளிவுபடுத்துறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறது, அதிகமான இடம் கேட்கறது, கண்டினியூ பண்றது, அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை சார். பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நீங்க வெளியில பேசினீங்கல்ல, அதான் பிரச்சனை. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர்லாம் வெளியில பேசினாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அது பேசின ஒரு இண்டிகேஷன் என்ன? யாரோட ஆதரவோட பேசுனீங்க? அவங்கள தடுத்து நிறுத்த யாராவது முயற்சி பண்ணாங்களா? 5000 ரூபாய் கொடுத்தா போருமா, ஓட்டு போட்டுருவாங்களா எல்லாரும் கேட்டார்ல பிரவீன் சக்கரவர்த்தி? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு எப்படி கேட்டார் அவரு? திமுக கூட்டணியுடைய தோல்விக்கே இந்த விஷயங்கள் தான் காரணம், ஆரம்பம். இதெல்லாம் முதல் கோணல் முற்றும் கோணல், முற்றும் கோணல். அவங்க பண்ண விஷயங்கள் அப்படியே போச்சு, அவ்வளவுதான். அது 3 எலெக்ஷனா ஒழுங்கா வந்த கூட்டணி, நல்ல வெற்றியை பார்த்த கூட்டணி. அதுக்குன்னு காங்கிரஸுக்கு சீட்டே கொடுக்கூடாது, அவங்கள மோசமா அப்படிலாம் சொல்ல வரல. அதை கமுக்கமா நீங்க செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க கூட்டணியை டேமேஜ் பண்ணீங்க. ஓகே, அது ஒரு பக்கம் கடந்த போன கதை. நான் அதை பத்தி பேசணும். நாளைக்கு அவங்க வெளியில போறாங்கன்றது வேற விஷயம். அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க தாவேக்கா கூப்பிடுறாங்களோ, விருப்பப்பட்ட ஆட்சியில் பங்கு. ஆனால் இந்த ஆதரவை அவர் ஏத்துப்பாரான்றது இன்னொரு கேள்வி இருக்கு. விஜய் நீங்க உள்ள வரதை ஏத்துப்பாரா, வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லுவாரான்னு இருக்கேன்னா,
நீங்கள் காங்கிரஸை உள்ள தூக்கினீங்கன்னா பாஜக எதிர்ப்பு சம்பாதிப்பீங்க. பாஜக எதிர்ப்பு சம்பாதிச்சிங்கன்னா நிதி கிடைக்காது. நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ராமிஸ்க்கு 1 லட்சம் கோடி தேவை உங்களுக்கு. எங்கேருந்து வாங்குவீங்க நிதியை? அப்போ காங்கிரஸை உள்ள வைத்தீங்கன்னா பாஜக பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பாங்க வெயிட்டு. நிதி கொடுக்க மாட்டாங்க. திமுக கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணுவாங்க மறுபடியும். அதனால் விஜய் தான் டிசைட் பண்ணோம். காங்கிரஸை உள்ளே இருக்கிறதா வெளிலேருந்து ஆதரவு தெரிவிக்க வைக்கிறதா விஜய் ஹாஸ் டு டிசைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யார் பாமக, அவர் அதிமுக சார்பில் ஒரு ராஜ்யசபா சீட் அன்புமணி வாங்கிட்டார். இப்போ சௌமியா வின் பண்ணியிருக்காங்க. சௌமியாவுக்கு 4 பேர் கொண்டாங்க போய் சேர்த்தா சௌமியாவுக்கு மந்திரி பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தா காங்கிரஸ் தானே சார் ஒரு ராஜ்யசபா வாங்கியிருக்கு. காங்கிரஸும் ராஜ்யசபா வாங்கியிருக்காது. அந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. அது எலெக்ஷனோட இது இந்த எலெக்ஷனோட இது அதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்த எலெக்ஷனை பார்த்து போக வேண்டியதான். இந்த எலெக்ஷனோட கோட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ அது அடுத்த எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எடப்பாடி தானே சார் சொன்னாரு. தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் யாரோ நீங்க யாரோ தான் எடப்பாடி சொன்னாரு. அதுதான் விஷயம். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப எல்லா கூட்டணிகளுக்கும் பாமக அதிமுகவோட கூட்டணியில் இருந்ததுனால தான் அதிமுக சீட்டு மத்திய வட மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்திலலாம். இல்லாட்டி அதிமுக இன்னும் மோசமாக தோற்றுருக்கும். ஸோ பாமகவை சேர்த்ததுனால நிச்சயமா நல்ல பெனிஃபிட் அதிமுக கிடைச்சிருக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால பாமக இந்த வாட்டி அங்கே 4 இடங்கள் அங்கே போனாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ 5, 4, 9 அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அவரும் போகிறதுக்கான அதிகாரத்தில் பங்கு இருந்ததில் அவங்களுக்கும் ஆசை இருக்கலாம். அவங்களும் போகலாம். அப்போ திமுக கூட்டணியில் இவங்களாம் போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் அரசியல். அவங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே போவாங்க. போகாதையும் இருப்பாங்களான்னா போகாதையும் இருப்பாங்க. நம்ம இவ்வளோ தூரம் கீழே இறங்கி அவங்க போவாங்கன்னு சொன்ன உடனே எங்களை அவ்வளோ சீப்பான காணிங்க, நாங்கள்லாம் கொள்கை அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. சிபிஎம் சிபிஐ மட்டுமே வெளியிலேருந்து ஆதரிப்பாங்க. மிஞ்சி போனால் அவங்க உள்ளே போக மாட்டாங்க. மற்ற எல்லாருமே உள்ளே போகிறதுக்கான பிரேமலதா உட்பட உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை விஜய் எவ்வளோ தூரம் இவங்களாம் ஏற்றுக்கிறாருன்றதான் முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை கவர்னர் கூப்பிடுறாரு. ஐயா நீங்க தான் தனி மெஜாரிட்டி 107 இடத்துல இருக்கீங்க, வாங்க மந்திரி சபை அமையுங்க, 1 வாரம் டைம் தரேன், நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வாங்க, நிறைவேற்றுங்க. இவங்க ஆதரவெல்லாம் பெற்று 118 சீட்டு வாங்கி நிறைவேற்றிட்டாருன்னா அது மட்டும் விஜய்க்கு போராது. அந்த மாதிரி ஊசலாட்ட கணக்கெல்லாம் வச்சுக்கூடாது. அப்போ அடுத்தது என்ன, பர்மனெண்டா ஒரு 15-20 பேர் ஆதரவு வேணும். அங்க எங்க கை வைக்கணும்? அதிமுக கை வைக்கணும். செங்கோட்டையன் ஏற்கனவே ரெடியா இருக்கார். இனிமேல் வெள்ளித்திரையில் காண்க. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ஜென்ராம், இங்கே விஜய் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு தேவையான எண்ணிக்கையை திரட்டணும், எந்தெந்த கட்சிகள் ஆதரவு கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்க பாக்குறீங்க? இல்லை, அங்கே அதிமுக அல்லது திமுக ரெண்டு கட்சிகளோட இருந்தவர்களை கூப்பிடுறது எவ்வளவு தூரம் சரியோ அதே அளவு அந்த கட்சிகளை கூப்பிடுறதுல என்ன இருக்கு? நீங்கள் தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியே தானே பேசுனீங்க. திமுகவுக்கு தீய சக்தின்னு சொன்னீங்க. பட்டு திமுகவோடு சேர்ந்திருந்த எல்லாரும் தானே தீய சக்தி. அவங்கக்கிட்ட நீங்கள் ஆதரவு கேட்பீங்களா என்ன? இன்னைக்கு அவங்க கூட எல்லாம் முடிவு செய்துட்டு கேளுங்க எங்ககிட்ட ஆதரவு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்றதுக்கு அதுதான் பொருளாக எனக்கு தோணுது. நீங்க எப்ப கேட்டாலும் நாங்க உடனே ஆதரவு கொடுத்துருவோம், எங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் சொல்றீங்க? இல்ல, அதுக்கப்புறம் பிரியன் சொன்னவங்க எல்லாரும் தான். திருமாவளவன், சிபிஐ, கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாமே தான். கேட்டால் பரிசீலிக்கிறோம், கேட்டால் சொல்கிறோம் அப்படின்னு. இப்ப கேள்வி மட்டும்தான் பிரச்சனையாக. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால அவங்க திமுகவை தவிர்த்து விட்டு யாரை வேண்டுமானாலும் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்களா? அல்லது அவங்களாக வந்தா சேர்த்துக்கிறோம், அமைச்சரவையில் இடம் கொடுக்குறோம், நாம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு நிலையை அவங்க எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல.